ஆமா புவனேஸ்வரி, ஒன்றரை மாதிரியே ஒருத்தி இருக்கான்னு சொன்னியே, அவ பேரு கூட அகிலாண்டேஸ்வரி. உன்கிட்ட சவால் விட்ட அவ கண்டிப்பா தோக்கதான் போறான். நீ கவலைப்படாத தங்கச்சி. என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற புவனேஸ்வரி? நீ தானே சுதிர கூட்டிட்டு மண்டபத்துக்கு வான்னு போன் பண்ணிய, மறந்துட்டியா? அண்ணே, இவங்க புவனா அக்கா கிடையாதுங்க, அவங்கள மாதிரியே இருக்கிற அகிலா அக்காங்க. உங்க தங்கச்சி புவனா நினைச்சு என்கிட்ட எல்லா உண்மையும் வளரிட்டீங்களே. இந்த புவனேஸ்வரி மண்டபத்துக்கு வர சொன்னாலே அவ எங்க? அவங்கள தாங்க நாங்களும் தேடிட்டு இருக்கோங்க. ஒன்றை என்ன பழிக்காது. புவனேஸ்வரி நினைச்சதை நடத்தி காட்டுவா. சவால்ல ஜெயிக்க போறது புவனா தான். ஏய் வாடா வாடி. என்னங்கா ரொம்ப நேரமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்னக்கா விஷயம்? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி காட்டுறேன்னு புவனா சொல்லிருக்கா. இந்த கல்யாணத்தை யார் நிறுத்தி காட்டணும்? நான் தான் நிப்பாட்டணும். ஏன்னா நான் தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டேன். நீங்க எப்படி கண்ணுப்பாட்டுவீங்க? அதுக்காக தான் முருகேசா, ஓம் புவனாக்கா புத்திசாலித்தனமா என்ன மாதிரியே நான் கட்டி இருக்கிற புடவை மாதிரியே கட்டிக்கிட்டு என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மண்டபத்துல ஏன் உருவத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. ஆமாங்கா. பரவாயில்ல, புத்திசாலிதான். ஆனா நான் அகிலாண்டேஸ்வரி சும்மா விட மாட்டேன். அவ இந்த கெட்டப்ல எது செஞ்சாலும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல. உன்னை அடிச்சது அவதான், நீயே ஏமாந்துட்ட. மூக்கையன்கிட்ட பேசினா மூக்கையனும் நம்பிட்டான். ஏன் மாப்பிள்ள பேரை கூட அவதான் மாத்திருக்கா. இந்த சவால்ல அவ ஜெயிக்காம இருக்கணும்னா அவ அண்ணன் ஃபேமிலியை எப்படியாவது மண்டபத்தை விட்டு வெளியில துரத்தணும். ஆமாங்கா, எப்படியாவது துரத்தணுங்கக்கா. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குங்கக்கா. நான் அப்ப யோசிச்சு வச்சிருந்தேன்க்கா. இவங்க வந்தோம், நான் மாந்து போயிட்டேன்க்கா. உங்க கையை நீட்டுங்க. ஏன் இப்ப எதுக்கு? நீ என்ன அமிதாப் பச்சன் ரஜினிகாந்தா? இப்ப எனக்கு நீ ஆட்டோகிராஃபா கொடுக்க ஐயோ போற? அதெல்லாம் இல்லைங்கக்கா. இப்ப பாருங்க, உங்க கையை எடுத்துட்டு. டேய் என்னடா பண்ற? இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. நான் சொல்றத மட்டும் கேளுங்கக்கா. இந்த நட்சத்திரத்தை மட்டும் நான் பார்த்தனுங்களாக்கா. இது இருந்ததுன்னா அகிலாக்கா, இது இல்லன்னா புவனாக்கா. ஏன்னா என்னால அடிக்கடி அரை வாங்க முடியாது. பாத்தீங்களாக்கா எப்படிக்கா என்ற ஐடியா? இப்போ உன்னை அரையணும்னா இதை காமிச்சிட்டு உன்னை அரையணுமாக்கும். ஐயோ நீ ஒருத்தன் லூஸ் பையன். அரைஞ்சு போட்டீங்கன்னா என்னக்கா பண்றது? ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ. வேணாம் ப்ரோ, இப்போ கூட நம்ம போயிடலாம் ப்ரோ. தேவையில்லாத பிரச்சனை ப்ரோ இது. ப்ரோ வேணாம் ப்ரோ, சொல்றதே கேளு ப்ரோ. வேணாம் ப்ரோ, தேவையில்லாத பிரச்சனை ப்ரோ இது. சும்மா இரு அருண். அம்மா ப்ரோ பார்வதி, அங்க பாரு ஆதி மாப்பிளைய. அம்மா ப்ரோ அம்மா. ஆதி, அருண் எப்படிமா எப்படிமா இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மாமா? இப்போதாம்மா பார்வதி எல்லா விஷயத்தையும் சொன்னா. என்னம்மா என்கிட்ட கூட இப்படி சொல்லாம பண்ணிட்டீங்களே? அப்படி இல்ல ஆதி, உனக்கு ஒரு ஆபத்துன்னு குருஜி சொன்னாரு. உனக்கு ஒண்ணுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். இங்க இருக்கிற கோவில்ல அந்த தோஷத்துக்கான பரிகாரத்தையும் பண்ணிட்டேன். ஆதி, நாம பாத்துக்கிட்டா உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனாலதான் நான் உன்னை பார்க்காம விலகி இருந்தேன்.
புவனேஸ்வரி அங்க வந்து அவதான் அகிலாவா இருந்தா. நீங்களும் அம்மா இல்லாம தனியா இருக்க கூடாதுன்னு தான் நான் அந்த விஷயத்துக்கு சம்மதிச்சேன். புவனா ரொம்ப நல்லவதான். ஆதி, பார்வதி மேல நீ ஆத்திரப்படாத. பாவம், அவளோட சூழ்நிலை அதுதான். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. என் மேலதான் தப்பு. நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல. பார்வதி, நீயும் என்ன மன்னிச்சிரு. மாமா, என்ன மாமா நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? மன்னிப்பெல்லாம் எதுக்கு ஆதி? இத பாரு, இப்ப சரியான நேரத்துக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நான் புவனாவா இருந்து அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க எல்லாருமே என் கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க உதவி பண்ணணும். நல்ல வேளை, ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டேன். ஆனா மாமா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆதி, இது நம்ம வீட்டு கல்யாணம். நாம தான் இதை சிறப்பா பண்ணணும். பண்ணிடலாமா அருண்? அப்படியே பண்ணிடலாம் ப்ரோ. ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்க. கல்யாண வேலை நிறைய இருக்கு. ஊர்ல இருந்து வரவங்களை எல்லாம் விசாரிப்போ. ஆதி, நீ எல்லா ஏற்பாடும் கரெக்டா இருக்கான்னு போய் செக் பண்ணு. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோமா. வாங்க மாமா வாங்க. வனஜா, அக்கா, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? போ போ, ஒரு ஜூஸ் எடுத்துட்டு போய் அங்க போய் எங்கேயாவது உட்காரு உமாவோட. இது நம்ம வீட்டு கல்யாணம் தான். போ. அம்மா, இன்னும் கல்யாணம் முடியல, அதுக்குள்ள மாமா உங்களை பாத்துட்டாரே. இதனால மாமாவுக்கு ஏதாவதோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கொள்ளி தோஷத்துக்கு நீ பயப்பட வேண்டியது ஆதி அகிலாவை பார்த்தா தானே கண்ணு. ஆள் மாறாட்டம் இன்னும் தொடருது. நான் அகிலா இல்ல கண்ணு, புவனா. இத நினைச்சு நீ பயப்படாத. என்ற கோவம்லாம் அகிலா மேலதான். ஆதி என்ற புள்ளதான். அவனுக்கு ஒன்னும் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அகிலா என்ற மக கல்யாண விஷயத்துல பண்ண வேலைதான் நான் கோவத்துல ஊட்ட விட்டு கிளம்பி வந்தேன். 1000 இருந்தாலும் ஆதியை காப்பாத்துறது என்னோட கடமை. புவனம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன கண்ணு, இந்த கல்யாணம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கான வேலையில நான் பாக்குறேன். நீ ஆதிய பத்திரமா கவனிச்சுக்கோ. அவன் அகிலாவை பார்க்க கூடாது. பத்திரமா பாத்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. இங்க நடக்கிறதெல்லாம் நான் இப்ப நிறுத்த போறேன் பாரு. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் சுக்லாம் வரதரம் கிருஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யத்ர வக்ராத்யாஹ வார்ஷஸ்யா வரக்ஷதம் விக்னம் நிக்ஷந்தி சததம் விஸ்வசேனம் சமாஸ்ரயே. கவிதா, கொஞ்சம் திரும்பி பாரு. நம்ம கிட்ட ஜாக்லினா நடிச்சு ஏமாத்தினது இவ தான். ஏமாத்திட்டு எப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கா பாத்தியா? இப்ப இந்த இடத்துல யாரை ஏமாத்த வந்திருக்கான்னு ஒண்ணும் புரியல. என்ன யோசிக்கிற? எல்லாமே உங்க அம்மாவோட வேலை தானே. மாப்பிள்ளை அடிச்சுனது சொல்லுங்க. அம்மாடி, நீ போய் உன் அண்ணனை கூட்டிட்டு வா, கொஞ்சம் சீக்கிரமா. எந்திரிங்க போலாம். நான் இப்ப எங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ, என்ன பண்றது முருகேசா? உண்மையிலே நீங்க சொல்றது அவளை சரிதான். எப்படியாவது கண்டு. பார்வதி, அம்மா. பார்வதி. என்ன புவனம்மா, இப்பதானே நீங்க என்ன பாத்தீங்க? இப்பதானே நாம பேசணும். பார்வதி, நான் புவனா இல்ல, அகிலா. அம்மா, நீங்களா? இப்பதான் ஒரு பெரிய குழப்பமே நடந்து போச்சு. ஆமாம்மா,
இது அகிலா அக்கா. புவனேஸ்வரி அக்கா தான் அகிலா அக்கா மாதிரி வந்து பெரிய குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களையும் அவங்க குழப்பிட்டாங்களா? பார்வதி, என்ன குழப்பம் நடந்தது? ஆமா, ஆதி எங்க? மாமா இப்ப இந்த கல்யாணத்துல தான் இருக்காரு. கொள்ளிக்கரணை முடியறதுக்குள்ள நீங்க 2 பேரும் பாத்துக்கிட்டா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பண்றது? பயப்படாத பார்வதி, நான் இப்பதான் போயிட்டு கடைசி நாள் பரிகார பூஜையை நல்லபடியா பண்ணி முடிச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஆதியும் நானும் பாத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் குருஜி கிட்ட கூட போன் போட்டு பேசிட்டேன். அவரும் தோஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. ஐயா வணக்கம். இனிமே ஆதியும் நானும் பாத்துக்கிட்டா ஆதி, அருண் நல்லா இருக்கீங்களா? என்னம்மா ஏதோ இப்பதான் என்ன பாக்குற மாதிரி விசாரிக்கிறீங்க? ஆமா ஆதி, நான் இப்பதான் உன்னை பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் பார்த்து பேசினது என்ன மாதிரியே இருக்கிற புவனாவை தான். பார்வதி நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உருவத்துல ஜாடையில என்ன மாதிரியே இருக்கிற புவனா என்ன மாதிரியே சேலை கட்டிக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயோ மண்டபத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கா. ஆட்களுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பத்தை அவதான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அவங்க எதுக்காக இப்படி குழப்பம் பண்றாங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அதுக்கு நீங்க எல்லாரும் தான் துணையா இருக்கணும். மா, நானும் ப்ரோவும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. இதுதான் ஒரிஜினல் அகிலாவா? அப்ப சரி. அக்கா, நீங்க நிஜமாவே ஒரிஜினலா என் அகிலா அக்கா தானா? நீங்கதான். இந்த பாரு ஒன்னே போதுமே. அக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ முக்கியமான விஷயம் சொல்ல போறியா? சொல்லு. நீங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க புவனாவா உட்கார்ந்து போராடிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஓனர் பொண்ணா உங்க முன்னாடி ஜாக்லினா வேஷம் போட்டு வந்தது யார் தெரியுமா? எல்லாம் நம்ம வீட்ல இருக்கிற இந்த பார்வதி தான். அக்கா, பாவங்கா, நம்ம ஆதிக்கு கூட இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. இவ ஆதியை ஏமாத்தி உங்களை ஏமாத்தி வீட்ல இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து எல்லாரையும் ஏமாத்திருக்கா. கொஞ்சம் அப்படியே அது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருங்கக்கா. ஜாக்லினா வந்தது பார்வதி தான் எனக்கு அப்பவே தெரியுமே. அம்மா, உங்களுக்கு அப்பவே தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? பார்வதி, முதல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம். அப்புறம் முருகேசன் கிட்ட சொன்னேன். அட ஆமாங்கம்மா, அக்கா சொன்னாங்க இவங்க தான் பார்வதின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேனுங்கம்மா, உங்களை மாதிரி 2 பேர் இருக்கும்போது பார்வதி அம்மா மாதிரி 2 பேர் இருக்க மாட்டாங்களான்னு நான் தானுங்க சொல்லி போட்டேனுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிஎம் வச்ச பார்ட்டியில தேனி கூடு கலைஞ்சி உன்னை கொட்ட வந்துச்சுல்ல, அந்த தேனி கூட்ட கல்லுட்டு எரிஞ்சு களைச்சு விட்டது நான் தான் சொல்லுங்க. அப்ப நான் ஒரு போர்வை எடுத்து உன்னை போத்தி காப்பாத்தினேன்ல, அப்பவே தெரியும் நீ ஜாக்லின் இல்ல, என் பார்வதி தான். புவனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஜாக்லினா உன்னை நடிக்க வச்சு அந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதனாலதான் தெரிஞ்சும் நான் தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லாம இருந்ததுக்கும் ஜாக்லினா உங்களை எதிர்த்து பேசினதுக்கும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் பார்வதியை பத்தி எனக்கு தெரியாதா? உன் மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா, நீங்க 2 பேரும் ஜாக்லின் சொல்லி ஏதோ பேசுறீங்களே, யாருமா அது? நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. அது ஒரு பெரிய கதை. மன்னிச்சிருங்க. இவ்வளவு
இவ்ளோ விஷயம் நடந்திருக்காமா? ஆதி, இப்போ முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அங்க மந்திரம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணியை நான் தான் கூட்டிட்டு வரணும். நீங்க உட்காருங்க. முருகேசா, நீ அங்க போய் நின்னு மாப்பிள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் கண்மணியை கூட்டிட்டு வரேன். சரியா? நீங்க போயிட்டு வாங்க. சரி, போய் எல்லாரும் உட்காருங்க. நீங்க வாங்கயா, உட்காரலாம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. ஏய், ஐயாக்கு சேர போட்டு நல்லா கவனி. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? எதுக்காக என்ன வர சொன்னீங்க? வா சொல்றேன். என்ன விஷயம் ஆண்டி? நந்தினி, ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். குழம்புன குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும். அதுக்கு தான் வசதியா இந்த வலையோட வான்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நந்தினி, இந்த கல்யாண மண்டபத்துல கல்யாணம் மட்டும் இல்ல, பெரிய குழப்பமும் நடந்துட்டு இருக்கு. அந்த குழப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். என்ன குழப்பம்? யாரால குழப்பம்? யாரால குழப்பமா? எல்லாம் நம்ம கிரேட் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியால தான் குழப்பம். அகிலாவா? ஆமா நந்தினி. ஓகே, இதுல நம்ம என்ன பண்றது? என்ன நந்தினி நீ, நான் இவ்ளோ பெரிய பிளாஷ்பேக் சொல்லிருக்கேன், என்ன பண்ணலான்னு கேக்குற? இப்போ அகிலா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்றா, புவனா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. ஆனா இப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. இப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த கல்யாணத்தினால வந்த பிரச்சனையில அகிலா புவனாவை போட்டு தள்ளிட்டானோ இல்ல புவனா அகிலாவை போட்டு தள்ளிட்டானோ பொருளைய கிளப்பிட்டு நாம ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு ஒருத்தரை பரலோகத்துக்கும் ஒருத்தரை பாளையங்கோட்டைக்கும் அனுப்பிட்டோம்னா நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சு நாம நிம்மதியா இருக்கலாம்ல. புரியுது. ஒண்ணு அகிலா சாகணும், அப்படி இல்ல கொலை கேஸ்ல தூக்குக்கு போகணும். அதுதானே உங்க பிளான்? சரி, இங்க பாரு, நான் உன்னை அடியாட்களோட ஏன் வர சொன்னேன்னு இப்ப புரிஞ்சிருக்கோம்ல. அகிலா புவனா ரெண்டு பேர்ல யார பார்த்தாலும் யோசிக்காம போட்டு தள்ள சொல்லு. சரி, மத்தபடி எல்லாமே சரியா நடக்கும். நான் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு சொல்றேன். சரியா? சரி. ஏய், அகிலா புவனா ரெண்டு பேர்ல யார பார்த்தாலும் அவங்க கதையை முடிச்சிருங்க. சரி மேடம். உங்க 4 பேருக்குமே இதுதான் வேலை. நீங்க ரெண்டு பேரா பிரிஞ்சு போங்க. போங்க. அம்மா, ரெடி ஆயிட்டியா கண்ணு? ரெடி ஆயிட்டியா கண்ணு? ரெடி ஆயிட்டு இருக்கணுங்கம்மா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. இங்க சின்னதா ஒரு குழப்பம் நடந்துச்சு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் கண்ணு. அப்புறம் அம்மா வந்து கூப்பிட்டா மட்டும்தான் நீ வெளியில வரணும். சரிங்கம்மா. அம்மா, ரெடி ஆயிட்டியா கண்ணு? என்ன கண்ணு யோசிக்கிற? ஒண்ணும் இல்லங்கம்மா. இப்பதான் வந்து சீக்கிரம் ரெடியாவு, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப வந்து திரும்பவும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா கண்ணு, நான் தான் வந்து சொல்லிட்டு போனேன். இருந்தாலும் உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் வந்தேன். சீக்கிரமா ரெடி ஆயிடு. சுதீர் ரெடியா இருக்கான். அம்மா,
அம்மா கதிருக்கு பதிலா சுதர்னு சொல்லிட்டு போறாங்க. ஏனுங்க தம்பி, எங்க வந்தீங்க? கல்யாணத்துக்கு விருந்தாளிங்களா? விருந்தாளி இல்லக்கா, உங்களை கொலை பண்ண வந்த. ஐயோ, ஏனுங்க தம்பி, திடீர்னு இப்படி வந்து மிரட்டி பேசுறீங்களே. இத்தச்சோடு கத்திய தூக்கி காட்டினா நான் என்ன பண்ணுவேன்? சும்மா இருப்பேன் நினைச்சீங்களா?